Hello guys, welcome to Richie Rich YouTube channel. இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு போனஸ் பார்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த டாபிக் ஒரு பிட் ஆஃப், ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள. எல்லாரும் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா, யூடியூப்னு எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இந்த படத்தோட மிடில் கிளாஸ் டு ரிச் சீனை வச்சுருந்தீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் நாமளும் அதே மாதிரி ஆகணுங்கிற ஏக்கத்தை இருக்கிறத பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணேன். இந்த படத்தோட டைம் லைன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989 1992 நடக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நம்ம துல்கர் சார், அதாவது பாஸ்கர், ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயியாக இருப்பார். எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியிருப்பார். அவர் எப்படி மிடில் கிளாஸ் டு ரிச் ஆனார்? ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரஸ்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கமிஷன் பேஸில் பண்ணுவார். அதுக்காக அவர் பேங்க்கோட சிஸ்டமை யூஸ் பண்ணுவார். அதாவது பேங்க்கில் இருக்கிற கேஷை ஈவினிங் எடுப்பார், திருப்பி அதே மாதிரி மார்னிங்கில் வச்சிருவார். இது ஒரு கிரைம்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு, யாருக்கும் தெரியாத வரைக்கும். அன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவ்வளோ இல்லாததுனால பேங்க் சிஸ்டம்ஸ் எல்லாம் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வழியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்தோ அவர் தான் கேஷியரும். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது கைஸ். அப்போ இருந்த சிஸ்டமை அவருக்கு ஃபேவர் ஆக்கிட்டாரு. ஸோ இதை யாரும் ட்ரை கூட பண்ணி பார்த்துடாதீங்க. இப்போ நம்ம டாபிக் வருவோம். இன்டர்வல் சீன்ல பாஸ்கர் அக்கௌண்ட்ல 100 கோடி இருக்கிறத காட்டுவாங்க. அந்த கேஷ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் டீலிங்ஸ் வழி வந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஹர்ஷா அப்படிங்கிற பேர் திரும்ப திரும்ப வந்ததை பார்த்துருப்பீங்க. ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹர்ஷத் மேதா அப்படிங்கிற ஒரு ஆள் ரியலா இருந்தார் கைஸ். ஹர்ஷத் சாந்திலால் மேத்தா, இவரும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச் ஆனவர் தான் கைஸ். இவரை ஸ்டாக் மார்க்கெட்டோட பிக் புல்னு சொல்லுவாங்க. இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி என்ன ஸ்கேம் பண்ணார்னா, அதாவது பாம்பேல இல்ல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸில் இருக்கிற ஆளுங்க கிட்ட பணம் கொடுத்து கம்பெனிஸோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிப்பார். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டாக இருக்கிற அந்த கம்பெனிஸோட ஷேரை இவரே வாங்கி விலை ஏறினதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லாக சேல் பண்ணிடுவார். இதை பம்ப் அண்ட் டம்ப் ஷேர் ரிக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுறது இல்லீகல். இதுக்காக அவர் பேங்க் டு பேங்க் லோன்ஸில் கொடுக்குற பேங்க் ரெசிப்ட்ஸை இல்லீகலாக தன்னோட புரோக்கர் அக்கௌண்ட்டை வச்சு ஷேர்ஸை பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுவார். இதனால அவர் ஸ்கேன் பண்ண அமௌண்ட் கிட்டத்தட்ட 5000 கோடி. அப்போ இருந்த இன்ஃப்ளேஷன் ரேட் படி இன்னைக்கு வேல்யூ 30,000 கோடி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் சந்திச்சது. அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பல பேர் அவங்களோட பணத்தை இழந்தாங்க. அந்த ஷேர்ஸ் ரிக்கிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் பாஸ்கர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அவ்வளோ கேஷ் ஏர்ன் பண்ணாரு. இதுல அவர் ஹர்ஷத் மேத்தாவோட புரோக்கரேஜ் கம்பெனி வழியா இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு சின்ன புரோக்கரோட ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுதான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினாரு. ஸோ இட் வாஸ் எஸ்கேப்ட். இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் எல்லாம் இப்போ சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸை இதில் கொண்டு வந்தாங்க. டெக்னாலஜிஸ் ஆல்சோ ரொம்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சிஸ்டம்ஸ் வழிதான் ஸ்டாக் மார்க்கெட் இயங்க ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வழியில தான் பை அண்ட் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாஸ்கர் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகாது கைஸ். மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரோ, அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வச்சு பணக்காரன் ஆகவே முடியாதா? வெல், அதுதான் இல்லை கைஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற நல்ல நல்ல கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி அதோட ரியல் வேல்யூவை கண்டுபிடிச்சு பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்சோ டெஃபினெட்லி பிகம் ரிச். காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலமாக உங்களோட பணம் எல்லாம் பல மடங்கா உயரும். இதை பற்றி நாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம். வீடியோ லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரோ, எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ. ப்ரோ, வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு போனஸ் பார்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்கே ப்ரோ?
மறக்கல காய்ஸ், இதோ உங்களுக்காக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கு. சிம்பிள் இங்கிலீஷ் வித் பிக்சர்ஸோட இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அமேசான் கிண்டல்ல சீப்பா கிடைக்கும். நீங்க ஆன்லைன்லயே அதை படிச்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே லிங்கை யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கோங்க. உங்களோட கனவை நிஜமாக்குங்க. See you guys. அடுத்தது உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.